ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிச்சிப்பூ வளராமே இருந்து கருகி போயிடுச்சு. இந்த பாருங்களே, கருகி போயிருக்கு தெரியுதா? இந்த மாதிரி கருகி போயிருந்துச்சு. இந்த கருகி போனோடனே என்ன பண்ணேன்னா, நம்ம ஃபெர்டிலைசர் லிக்விட் ஃபெர்டிலைசர் இருக்குல்ல, அதான் தயாரித்து போட்டேன். அப்புறம் இந்த வாழைப்பழத்தோல் இருக்குல்ல, அந்த வாழைப்பழத்தோலும் நம்ம ஜூஸ் போட்டு எலுமிச்சம்பழத்தோல் இருக்குல்ல, அதை ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே போட்டு வச்சுட்டு அதே ஸ்ப்ரே பண்ணி அடித்தேன். ஸ்ப்ரே பண்ணி அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ முட்டை விட்டுருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வானத்தில் ஏரோப்ளேன் போகுது. அதே தான், அந்த ஃபெர்டிலைசரே தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். நிறைய முட்டுகள் விட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ முட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசரை வந்து அந்த தூருக்கெல்லாம் ஊற்றிட்டு அந்த வாழைப்பழம் ஸ்ப்ரே இருக்குல்ல, வாழைப்பழத்தோல், அந்த எலுமிச்சம்பழத்தோல் அதெல்லாம் அடித்து இது மாதிரி போட்டேன். நிறைய முட்டுகள் விட்டுருக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக. செடியெலாம் கருகி தான் போயிருந்துச்சு பாருங்கள். உள்ளுக்குள்ளனா நிறைய முட்டுக்கள் இருக்குது பாருங்கள். நிறைய கிளைகளும் உருவாகி இருக்குது பாருங்கள். அந்த கிளையை ஒன்றை பறிச்சுட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சோம்னாலும் நல்லா அழகாக சூப்பராக வளர்ந்து வரும். குட்டி குட்டி முட்டா விட்டுருக்கு பாருங்கள் நிறையா. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கருகி போயிடுச்சு நம்மளோட அது. கருகி போனதுக்கப்புறம் நான் அந்த ஃபெர்டிலைசரை தான் விடாமல் ஊற்றிக்கிட்டே வந்தேன். அப்புறம் இந்த பனானா ஃபெர்டிலைசர் அதை வந்து ஸ்ப்ரே பாட்டில் வச்சுக்கிறேங்க. ஸ்ப்ரே பாட்டில் அடிச்சுட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன் அந்த வாழைப்பழத்தோலை வச்சு இன்னொரு லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி தயாரிக்கிறதுன்னு. ஒன்றும் இல்லை, வாழைப்பழத்தோல் ஒரு 5, நம்ம ஜூஸ் போட்ட எலுமிச்சம்பழத்தோல் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான் ஒவ்வொரு இதுலேயும். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன் நிறையா முட்டைகள் விட்டுருக்கு. 2 நாள் வர பூவே பூக்காமல் இருந்துச்சு. இப்போ ஆச்சரியமாக இருக்குது, நிறையா முட்டை விட்டுருக்கு. இந்த செடிகளும் தான் தண்டு பாருங்களே, வளராமே இருந்துச்சு. அந்த தண்டுகள்லாம் பாருங்கள், முளைச்சி வருது பாருங்கள். தண்டுகள் எப்படி இருந்துச்சு பாருங்கள், தண்டெல்லாம். இந்த இங்கே ஒரு குட்டி முட்டை இருக்குது பாருங்கள். நம்மளோட உரம், அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் உரம், அப்புறம் அதுக்கு முன்னாடி தயாரித்த உரம், அப்புறம் அந்த பனானா ஸ்ப்ரே, இது எல்லாமே நம்ம வீட்டில் தயாரித்த லிக்விட் ஃபெர்டிலைசர் தான். எதுவுமே நம்ம வந்து கடையில் வாங்கி உரம் போடுறது கிடையாது. வீட்டில் இருக்க பொருளே வச்சு நம்மளே தயாரித்து எவ்வளோ அழகாக முட்டை விட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிச்சிப்பூ பூக்காமல் கருகி போயிருந்துச்சு. இப்போ இலையெல்லாம் புதுசாக நிறையா விட்டுருக்கு. ஆமாம், நீங்களும் இதே மாதிரி இந்த உரத்தையே ஃபாலோ பண்ணி உங்கள் செடிகளுக்கு போடுங்க. அந்த வாழைப்பழத்தோல், அந்த எலுமிச்சப்பழத்தோல் எல்லாத்தையுமே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற வச்சுட்டு ஒரு 5 டேஸ் கழித்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்படி இல்லாதவங்க சும்மா கைகளே இப்படி தெளிச்சு விடுங்க. நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் அதையும் காட்டுறேன். நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போட வேண்டிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பிச்சிப்பூ செடி இனிமேல் தான் பூக்க போகுது. பூக்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். நம்மளோட வாழை மரத்தை பார்த்துருவோமா? கருகி போயிருந்த வாழை மரத்தையும் பார்த்துருவோமா? கருகி போயிருந்த வாழை மரத்தையும் கருகி போயிருந்த ரோஜாப்பூ செடியும் நம்மளோட வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். செடி பிச்சிப்பூ செடி நான் அங்கிட்டு வச்சுருக்கேன். ரோஜாப்பூ செடி வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்கேன். அதனால் ரொம்ப தூரம் வர வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அது பேர் என்ன, டேபிள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. குட்டி குட்டி பிரான்ச்சஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இங்கே பாருங்கள்.
குட்டியாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள் டேபிள் ரோஸ். இந்த கலரு நான் வைக்கவே இல்லை, ஆனால் பூத்துருக்கு எப்படின்னு தெரியல. ஒயிட் எல்லோ மட்டும் தான் இருந்துச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அங்கே நம்மளோட கருகி போயிருந்த ரோஜா பூவையும் பார்த்துருவோம். சூப்பராக வளர்ந்துருக்கேன், பரவாயில்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டே 1 உங்களுக்கு இந்த ரோஜா செடியை காமிச்சிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல. இப்போ பாருங்கள், குட்டி இலை நிறையா வளர்ந்துருக்கு பாருங்கள். குட்டி குட்டி இலை எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இது மாதிரி இருந்துச்சு ஸ்டிக்கெல்லாம் கருகி தான், இந்த மாதிரி கருகி இருந்துச்சு எல்லாமே. பாருங்கள், அங்கிட்டு பாருங்கள், சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். நம்மளோட வாழை மரத்தையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழை மரம் இது வந்து ஃப்ளவர் விடுற மாதிரி இருக்குது இந்த வாழை மரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போட வேண்டிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.